ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க மாற்றி மாற்றி வீடியோ போட்டு ஒரு பர்சனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி காசெல்லாம் இது இது ஏமாற்றிட்டாங்கன்ற மாதிரி. ஸோ வேறு யாரும் இல்லை, ஸ்வேதாவுடைய ஹஸ்பண்ட், அதாவது சின்ன மருமகள் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ஆதி அப்படிங்கிறவங்க வீடியோ போட ஆரம்பித்து அவங்க இந்த மற்ற டிவோர்ஸ் இஷ்யூஸ் அதுக்கெலாம் நடுவில் திடீர்னு நடுவில் எங்கேருந்து தாமரை செல்வி, அதான் நமக்கு பிக் பாஸில் நல்லா தெரிஞ்சோம். அவங்க தாமரை செல்வி இந்த மாதிரி என்கிட்ட காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க. சரி, அவங்க மட்டும்தானே அப்படின்னு பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா, திடீர்னு பார்த்தா டிடிஎஃப் வாசன் அவர்கள் அவங்கள மட்டும் ஏமாற்றல, என்னையும் ஏமாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு வீடியோ போடுறாரு. இது என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, ஆக்சுவலாக இந்த ஆதி அப்படிங்கிறவங்க முன்னாடியிலேருந்தே ஸ்வேதா கூட எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இதெல்லாம் வச்சு வீடியோஸ் க்ரியேட் பண்ணி ரீல்ஸில் போடுறதுன்ற மாதிரி நிறையா பண்ணி நிறைய இன்டர்வியூஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மேரேஜ் ஆச்சு, ரெஜிஸ்டர் மேரேஜ், நாங்கள் வீட்டில் ஒன்றா இருந்தோன்ற மாதிரி நிறையா இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் ஸ்வேதா அவங்க பெருசாக எதுவும் வீடியோலாம் போடல. ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒரு போஸ்ட் போட்டாங்க, ப்ளஸ் ஸ்டோரி போட்டாங்க. அது மட்டும்தான் இருந்தது. பட் ஆரம்பத்துலேருந்து அவங்க பெருசாக எதுவும் ஓப்பன் அப்லாம் பண்ணல. ஆமாம் ஏமாற்றிட்டாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஜென்ரலாக ஆமாம் நான் நம்பினேன், ஆனால் என்னை ஏமாற்றிட்டாங்க, இப்போ கரண்ட்லி நாங்கள் செப்ரேட்டடாக தான் இருக்கோன்ற மாதிரிலாம் ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி எதை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பூங்காற்று திரும்புமா அப்படின்ட்டு ஒரு சீரியல் விஜய் டிவியில் நடுவில் ஒரு ஷார்ட் பீரியடுக்கு ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சீரியலோட கான்செப்டே ஒரு வெல் எஜுகேட்டட், வெல் பிஹேவ்டு டேரக்டராக இருக்கிற ஒரு ஆள் எப்படி ஒய்ஃபை ட்ரீட் பண்ணுறாங்க, ஹவு சைக்கோ அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீரியல் தான் அது. அந்த சீரியல்லையுமே மற்றவங்க கிட்டலாம் அப்படியே பாவமாக என் ஒய்ஃபு இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படிலாம் சொல்லி பாவமாக சிம்பத்தட்டிக்காக ரொம்ப நல்லவங்களாக காமிச்சிக்கிட்டு, அந்த ஆனந்தி அப்படிங்கிறவங்க கிட்ட மட்டும், அதான் ஹீரோயின், அதாவது வீரபத்ரன் கேரக்டரோட ஒய்ஃபு, ஸோ இவங்ககிட்ட மட்டும் செமையாக டார்ச்சர் பண்ணி அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்தி வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி அந்த ஹீரோ கிடையாது, வில்லன், அவரோட சுயரூபத்தை எப்படி ரிவீல் பண்ணுறாங்க, எப்படி அவங்ககிட்ட எஸ்கேப் ஆகுறாங்கன்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் தான் இந்த ஒரு சீரியல். ஸோ அந்த சீரியலுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி பர்டிகுலர்லி வெளியே நல்லபடியாக நல்லா குட் பிஹேவ்டான இருக்கிற ஒரு பர்சன் ஃபேமிலிக்குள்ளே ஒரு க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே எவ்வளோ ஒரு சைக்காட்டிக்காக இருக்காங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நிறைய படங்கள் நிறைய லாங்குவேஜஸில் இருக்குது, இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, தமிழ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பற்றின ஒரு ஸ்டோரி மூவியாக எடுத்திருக்காங்க. பட் சீரியலில் இந்த பூங்காற்று திரும்பும் எடுத்தும் போது நிறைய பேர் ரீச் ஆச்சு. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி இப்படிலாமும் இருக்காங்க. ஸோ வெளியே பார்க்குற நல்லா காமிச்சிக்கிற யாரையும் டோட்டலாக பிலீவ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்தது. ஸோ லிட்ரலாக அந்த சீரியலோட எண்ட் ஆகி ஒரு 1 or 2 வீக்ஸ் அதுக்குள்ளேயே தான் ஆதி அவங்க முதல்ல வீடியோ போட்டு இந்த மாதிரி ஏன் ஸ்வேதா விட்டுட்டு போனாங்க, அவ்வளோ லவ் பண்ணேன் இந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு சிம்பத்தட்டிக்கான ஒரு ட்ராமா பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அது நம்பி தான் நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்க போய் நிறையா அவர் தனியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ், அதுக்கு ஒரு ப்ரமோஷன்ஸ், அதுக்கு அவருக்கு கமிஷன், இந்த மாதிரி அதை வச்சு அவரும் அதில் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இன் பிட்வீனில் என்ன இருந்தது அப்படின்னா, லைக் அந்த மாதிரி காமிக்கிற ஆள் நிஜமாவே கெட்டவங்களாகவும் இருக்கலாம், நிஜமாவே நல்லவங்களாகவும் இருக்கலாம். பட் நம்மளால் அதை ப்ரூவ் பண்ண முடியாது அவங்க நிஜமாவே நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது. பட் பை மென்டலி ஆர் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, அழகிறாங்க அப்படின்னா அவங்க நல்லவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் யோசிக்க தோணும். பட் அதர் எண்டில் நம்ம இந்த சீரியல்ஸ் ஆர் மூவிஸ் மூலயமா இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்கிறத நமக்கு காமிச்சு கொடுத்ததுனால மேபி இப்படியும் இருக்கலான்ற மாதிரி யோசிக்க வச்சுது. அதை நிறைய பேர் கொஷனும் பண்ணாங்க. பட் பை த எண்ட் அதெல்லாம் அவ்வளோ பெரிய கொஷனாக எழலை. ஏன்னா அவர் அந்தளவுக்கு வீடியோஸ் போட்டு ஏன் அந்த ஒரு குட் ஒப்பீனியனும் வந்தது அப்படின்னா, அவர் அப்லோட் பண்ண வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ் எந்த அளவுக்கு ஸ்வேதாவும் அவங்களும் க்ளோஸாக இருந்திருக்காங்கன்றத காமிச்சிருக்கு. ஸோ அதை எப்படி யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னா, ஏமாத்திட்டா ஸ்வேதா இவங்களை ஏமாத்திட்டாங்க போல இருக்கு, பேசிக் மென்டாலிட்டியாக யோசிச்சு ஒரு சிம்பத்தி சைடில் அவரை கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க. அந்நேரம் வரைக்குமே ஸ்வேதா எந்த அளவுக்கு எந்த ஒரு ரியாக்டும் பண்ணல, இந்த மாதிரி என்ன அவங்க ஏமாத்திட்டாங்கன்ற மாதிரி எதுவுமே சொல்லிக்கல. ஸோ கொஞ்ச நாள் போக போக அவர் ரொம்ப நிறையா வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போய் அதுக்கப்புறம் தான் டிவோர்ஸ் இஷ்யூ அதையுமே ஒரு ரீல் கண்டென்ட்டாக எடுத்து போட்டிருந்தாரு. பட் மேபி எனக்கு இந்த சீரியல் மூவிஸ்லாம் பார்த்ததுனால எனக்கு பெருசாக ஒரு நல்ல ஒப்பீனியன் ஆரம்பத்துலேருந்தே இல்லை. ஏன்னா ஓவர் எக்ஸ்போசிங்காக காமிச்சிக்கிற ஒரு ஆளை எப்போவுமே நம்பக்கூடாது.
ஓவர் எக்ஸ்போசிங் இன் அ சென்ஸ் ரொம்ப வந்து ஏமாத்திட்டா எப்படி விட்டு போன அப்படிலாம் வந்து சொல்கிற ஒரு ஆள் வந்துட்டு ரியலாக வந்து நல்லவங்களா இருந்திருக்க மாட்டாங்க. பட் இன்னொரு சைடு வந்து பேசிக் மென்டாலிட்டி வந்துட்டு கேர்ள்ஸ் ஏமாத்துற இது அதை எப்படி வந்து மாற்றிட்டாங்கன்னா, சின்ன மருமகள்லாம் அவங்க கொஞ்சம் ஹிட் ஆகி அந்த சீரியலும் நல்ல பேர் வாங்கினதுனால அவங்க வந்து ஒரு ஃபேம் கிடைச்சதுனால விட்டுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் அந்த மாதிரியும் இருந்தது. ஸோ எதை வந்து பிலீவ் பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த அந்த கட்டத்தில் தான் வந்து கொஞ்ச நாள் ஆற போட்டாங்க அந்த விஷயத்தையே. இவரும் என்ன பண்ணிட்டாரு, வீடியோஸு இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு கேட்டால் அவள் நல்லா இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் ஓன்னா வந்து அவங்க ஸ்வேதா அவங்களோட பேரை வச்சு இவர் ஓரளவுக்கு ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணி இவர் வந்து ஒரு கமிஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆட்ஸ்லாம் ப்ரமோட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிலாம் வந்து அவர் ஒரு பக்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சு அதை வந்து 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டு ஒரு நல்ல பேர் வாங்கி வச்சிருந்த அந்த நேரத்தில் தான் வந்து தாமரை செல்வி வந்து ஒரு வீடியோ போட்டாங்க, இந்த மாதிரி இவர் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. காசு விஷயத்தில் தான் ஏமாற்றிட்டாங்க. ஸோ அதெல்லாம் என்ன ஏமாற்றிட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 1 or 2 days கூட இல்லை, உடனே டிடிஎஃப் வாசனும் வந்துட்டு என்னையும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு வீடியோ போட்டு 2 பேரும் கேஸ் கொடுத்துருக்காங்க போல். அது நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் இன்றைக்கி வந்து ஸ்வேதா அவர்கள் வந்து ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்ததுலேருந்தே வந்து ஒரு மாதிரி அவங்க ரொம்ப பாவமாக இருந்தாங்க அந்த வீடியோவில். ஆரம்பத்துலேருந்தே வந்து எல்லா ஸ்டோரியுமே சொன்னாங்க, என்ன ஆச்சு, அவங்க ஏன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி எதனால் அவங்க விட்டுட்டு வந்தாங்கன்ற விஷயம் வரைக்கும் அவங்க சொல்லி முடித்தாங்க. அதுலேயே வந்து அவங்க அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு லென்த்தி வீடியோ வந்து 2ஆக பிரேக் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக கேட்டவங்களுக்கு வந்து நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும் கேட்டதுலேருந்து. ஸோ அவங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது தான் வந்து லவ் பண்ண ஆரம்பித்து அப்போவே வந்து ஆதி வந்து ஸ்வேதா கிட்ட கோல்டு இந்த மாதிரி நிறையா வாங்கி அதை விற்று அந்த காசை கொடுக்காம ஏமாற்றி அதுக்கு ஸ்வேதா அவங்க வீட்டில் மாட்டி இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளுக்கு நடுவில் அவ்வளோ மேனிப்புலேட்டிவாக வந்து அவங்க ஸ்வேதா வந்து இப்போ காலேஜ் படிக்கிற அந்த டைம்லேயே வந்து மேரேஜ் பண்ண வச்சு 21 இயர்ஸில் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அவங்க தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பேரண்ட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க வீடியோ ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, உன்னை நம்பி வந்து நான் எங்கள் வீட்டை விட்டுட்டு வந்தேன், அதுக்கு வந்து என்னையுமே ஏமாற்றிட்டேன்ற மாதிரி அவங்க சொன்னது ரொம்ப வந்து பாவமாக இருந்தது. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு அவங்க பண்ணுறாங்க, அதுவும் வந்து ஒரு மணி விஷயத்துக்காக வந்து அவங்க ஏமாத்துனது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். அவங்க வந்து நிறையா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அவங்களுக்காக வாங்கின கடனை வந்து இன்னும் வந்து ஸ்வேதா வந்து கட்டிகிட்ருக்காங்கன்ற மாதிரி. அவங்க 2 இயர்ஸாக சேர்த்து வச்ச எல்லா காசையும் வந்து இவரோட ஏதோ ஒரு கேஸ்க்காக தான் செலவு பண்ண மாதிரி இது மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க. அதில் அந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கும் போதுமே நமக்கே வந்து, ஏன்னா அவரோட இன்டர்வியூ வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி பேசியிருப்பார். இன்னொன்று வந்து அவரோட இன்டர்வியூவில் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து எல்லாத்தையும் சொல்லுவார். எப்படி ஒருத்தவங்க சோகமாக இருக்காங்கன்னா எப்படி அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுன்றது வந்து எனக்கு ரொம்ப இதுவாகவே இருந்தது, ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ அதெல்லாம் இது வந்து லிட்ரலி அந்த பூங்காற்று திரும்புமால அந்த வீரபத்ரன் அப்படிங்கிற கேரக்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ பார்க்கும் போதே அந்த சைக்காட்டிக் பிஹேவியர் வந்து தெரியுது. ஸோ எப்படின்னா ஸ்வேதா அவங்களுக்கு எந்த அளவுக்கு மென்டல் ப்ரெஷர், எவ்வளோ மென்டல் சைக்காட்டிக் டார்ச்சர் கொடுத்துருந்தா அவங்க வந்து இந்த அளவுக்கு முடிவெடுத்துட்டு ஆனால் ஸ்டில் அவங்க வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல ஆதி மேலே. ஸோ அதுக்கும் ஏதோ ஒரு அவங்களோட நல்ல சைடுனால அதை ஸ்வேதா ஏதோ ஒரு நல்ல விதமாக யோசிச்சதுனால பண்ணாமல் இருந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் அந்த டிவோர்ஸ் கேஸ் தாண்டி இவங்க மூலிமா எந்த ஒரு கேஸும் வந்து எதுவும் இவங்க மேலே பதிவாகலை. இது எல்லாமே மேபி அவங்க ரொம்ப யங் ஏஜில் வந்து இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படிங்கிற டிசிஷன்லாம் எடுத்து அவங்க கூட போனதுனால நடந்த ஏமாற்றம், இதோட விளைவுகள் தான் இது எல்லாமேன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு லெசனாக இருந்திருக்கும் கண்டிப்பாக ஸ்வேதா அவர்களுக்கு. பட் இதை வந்து அவங்க ஒரு மீடியா பர்சன் அப்படிங்கிறதுனால இது வெளியே வந்திருக்கு. பட் இதே மாதிரி எத்தனை நார்மல் பீப்புளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து எக்கச்சக்கமாக இருக்கும், நம்மளால சொல்லவே முடியாது. நமக்கு தெரிஞ்ச யாருக்கோ கூட அப்படி ஆயிருக்கலாம். ஸோ யாரை வந்து நம்ம பிலீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து டிசைட் பண்ணணும். நாளைக்கு வந்து ஸ்வேதா மாதிரி வேறு யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். லைக் லிட்ரலி நாரி ஸ்டோரிஸ் வந்துட்டு நிறையா நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற பீப்புளுமே நிறையா இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆஷ்மிதா மேக்கோர் ஆர்டிஸ்ட்ரி அவங்களோட ஸ்டோரி எடுத்தாலுமே விஷ்ணு அவர்கள் வந்து எப்படி ஆஃப்டர் எவ்வளோ
10 to 12 இயர்ஸ் மேரேஜுக்கு அப்புறமும் வந்து எப்படி அவங்க இந்த மாதிரி ஒரு அப்யூசிவான ஒரு இதில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்க அப்லோட் பண்ண நிறைய வீடியோஸ்லையுமே வந்து அப்படி பேசியிருப்பாங்க விஷ்ணு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் வெளியே ஒரு ஆள் வந்து நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால வீட்லேயும் அப்படி இருப்பாங்கன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ ஒருத்தவங்கள டோட்டலாக வந்து இப்போலாம் பிலீவ் பண்ணவே முடியறதில்ல. ஸோ அந்த வகையில் நிறையா சோஷியல் மீடியா பீப்புளில் இந்த லாஸ்ட் இயர் அண்ட் கன்சிக்யூட்டிவாக அந்த மாதிரி நம்ம நிறையா ஸ்டோரிஸ் பார்த்துருக்கோம். ஏதாவது ஆரம்பத்தில் வந்து ஆவு ஆவுன்ட்டு அவ்வளோ சூப்பராக பேசி நல்ல என்ன அவ்வளோ நல்ல மனுஷங்களா அப்படின்னு சொல்லி நினைக்க வைக்கிற அளவுக்கு பேசி ஃபைனலி வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணி மாட்டிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நம்ம பார்த்த வகையில் இப்போ வந்து அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு ஸ்டோரியாக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஸ்டில் இவ்வளோ ஒரு காசு வாங்கி ஏமாற்றி அவர் இன்னமும் வந்து எந்த ஒரு தப்பையும் அக்செப்ட் பண்ணிக்காம மாற்றி மாற்றி அவங்க ஸ்வேதா வந்து விட்டுட்டு போகும்போதும் ஸ்வேதா விட்டுட்டு போயிட்டா அவங்களுக்கு வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்கனால விட்டுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொன்னதும், தாமரை செல்வி வந்து நான் எதுவும் பண்ணலன்ற மாதிரி அவங்க பேசினதும், எந்த ஒரு மிஸ்டேக்கும் இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு குணம் வந்துட்டு ரொம்பவே அன்அக்செப்டபிளான ஒன்று. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஆதி அவங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த சில ஃபாலோவர்ஸும் வந்து கண்டிப்பாக இவரை மாதிரி தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரை பற்றி இவ்வளோ தெரிஞ்சக்கப்புறமும் இவருக்கு வந்து ஆட் கொலாபரேஷன் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு பேஜ் கொலாபரேஷன்லாம் வந்து இதுக்கப்புறமும் வந்து அவரை இன்னமும் வந்து என்கரேஜ் பண்ணி இன்னும் இவர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆனதுக்கே ஸ்வேதாவோட நேம் மட்டும்தான் காரணம். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி வந்து இவருக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ், எப்படி இவருக்கு இவ்வளோ ஒரு சப்போர்ட் இருக்குது, எப்படி வந்து இவருக்கு இவ்வளோ இன்ஸ்டாகிராம் மூலிமா ஏர்ன் பண்ணுறாரு. அப்போ வந்து யோசிச்சு பார்த்தா இவரோட ஃபாலோவர்ஸில் இருக்க எல்லாருமே வந்து இவரை மாதிரியா இருக்கக்கூடிய ஆட்களாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பாதி பேர் வந்து இவரை மாதிரி தான் இருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து டே பை டே வந்து யாராவது ஒருத்தவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னும் என்ன இந்த கேஸ் எப்படி நடக்கிறது, இதுக்கப்புறமும் அவர் ஏதாவது வந்து வீடியோ போட்டு அப்பாலஜைஸ் பண்ணுறாரா, இல்லை போலீஸோட அண்ட் இன்னொன்று அவர் வந்து டிவோர்ஸுக்குமே வந்து கோர்ட்டுக்கு அவர் போனதே இல்லையா, அதையும் வந்து ஸ்வேதா அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் என்ன இதுக்கப்புறமாவது திருந்துறாரா, இதுக்கப்புறம் திருந்தி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பட் திருந்தினா 4 பேரோட காசு வந்து காப்பாற்றப்படும்ல. இதுக்கப்புறமும் யார்கிட்டயும் போயிட்டு ஏமாற்றி காசு வாங்கிடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வந்தது. இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்காக டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.